எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை தான் கேட்கிறார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பெரியவங்களா நல்லா கை தட்டுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, எந்தன் மறந்திருக்கலாம், அம்மா உங்க பெற்ற பிள்ளைகள் கூட உங்களை மறந்திருக்கலாம். ஆனா இயேசு சாமி உங்களை மறக்கவே மாட்டார். உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை ஏசப்பா மறக்க மாட்டார். நல்லா கைத்தட்டி உற்சாகமா. உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும், இயேசு உன்னை வெறுக்க மாட்டார். அம்மா, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தந்தை உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும், இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார்.
கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்கள் இயேசுவே. சத்தமாய் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. நல்லா ஜோரா கையை தட்டி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கீபோர்டு வாசிக்கிறதுக்கோ இப்படி ஸ்பீக்கர்லாம் இது பண்றதுக்கு யாருமே நான் கூப்பிடல. கடைசி நேரத்தில் எங்க அன்பு அண்ணன் பென்னி அண்ணனை கூப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து நாங்கள் கிராம ஊழியங்களை செய்கிறதெல்லாம் அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆரம்ப நாட்கள்ல அதிகமாக எங்க கூட வருவாங்க. இன்னைக்கு திடீர்னு யதார்த்தமா கேட்டானே எங்க கூட இந்த கிராமத்துக்கு வர முடியுமான்னு, சந்தோஷமா உடனே நான் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரைட். அதோடு மாத்திரமல்ல, நாங்க அன்போடு இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அகஸ்டின் பிரதர், அவங்க அம்மா அப்பா இம்மானுவேல்னு, சக்திவேல் பிரதர், அதுவும் இல்லாமல் நிறைய பெரியவங்க, இந்த சர்ச்சினுடைய பீப்புள் பெரியவங்க, இந்த கிராமத்தின் மக்கள், நாங்கள் யாரையுமே அங்கே அவங்க இப்படி இவங்க இப்படின்னு யாரையும் நாங்கள் வேறுபாடு பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. இல்லையா சொல்லுங்க. எனக்கும் சிவப்பு ரத்தம் தான், அமெரிக்காவில் உள்ளவனுக்கும் சிவப்பு ரத்தம் தான், உங்களுக்கும் சிவப்பு ரத்தம் தான், எனக்கும் சிவப்பு ரத்தம் தான். நம்ம எல்லாரும் ஒரே தாய் மக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைன்னா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் என் அன்போடு எங்களை எல்லாரையும் நேசிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஏசப்பாட்ட பிரார்த்தனை பண்றோம். இப்பொழுது நம்ம அன்பு அண்ணன் நமக்கான இயேசு சாமி இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தையே சொல்றாங்க, உங்க குடும்பத்துக்கு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு 20 நிமிஷம் அதிகபட்சம் உங்களுக்காக உங்களோடு பேசி ஜெபம் பண்ணுவாங்க. தம்பிமார், குட்டி பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. கொஞ்சம் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன, நான் உங்க கூட வந்து உட்காந்துட்டா இதுல உட்காந்துடுறேன். வெரி குட். வர்றேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு 20 நிமிஷம் ஏசப்பா நம்மோடு கூட பேசும்படி நல்லா கை தட்டி அண்ணனை வரவேற்கலாம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. இப்ப கரெக்டா மணி 8:05. எத்தனை நிமிஷம்? இங்க இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண என்ன ஆகும்? இருட்டாகும். சரியா? ஆஃப் பண்ணா இருட்டாயிரும். திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ணாம இருட்டுக்குள்ள இருந்து இந்த இருட்டை நம்ம எவ்வளவு விரட்டினாலும் இந்த இருட்டு வெளியே போயிருமா? போகாது. இருட்டே வெளியே போ, இருட்டே வெளியே போ, வெளிச்சம் வரட்டுன்னு சொன்னா வருமா? வராது. என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும். சுவிட்சை என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். அல்லேலூயா. இதே போல்தான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருள் இருக்குது. இன்னைக்கு எதெல்லாமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், எதெல்லாமோ யோசித்துக்கிட்டு இருக்கிறோம், எதெல்லாமோ செஞ்சு பார்க்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நல்ல கவனிங்கம்மா. ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பேசுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் மூலமா ஆண்டவர் பேசுவாரு. நல்ல கவனிங்க. வேதத்துல பைபிள்ல சொல்லி இருக்குது, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி கொண்டாடினோம். அதுக்கு அடுத்த நாள் நாங்க வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டோம், வர முடியல. அன்பு சகோதரனுக்கு கொஞ்சம் சின்ன பிராக்சர் ஆகியிருந்ததுனால இன்னைக்கு அந்த நாளை நம்ம உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதிகமா பயன்படுத்துகிற பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை வச்சு நான் உங்களுக்காக ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது. இன்று கர்த்தராகிய
கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாராவது வாசிக்க முடியுமா அதை? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரி, என்னைக்கு பிறந்தாரு? நம்ம என்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம்? டிசம்பர் 25. டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு அந்த வசனத்தை வாசித்தாலும் அன்னைக்கு அந்த பைபிள்ல வசனம் எப்படிதான் இருக்கும்? இன்று கர்த்தராகி கிறிஸ்து. இன்னைக்கு எத்தனாம் தேதி? கிறிஸ்துமஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஆயிட்டா? இன்னைக்கு எத்தனாம் தேதி? 3ஆம் தேதியா? என்ன மாசம்? ஜனவரி மாசம். அதுக்கு அடுத்த வருஷத்துல வந்துட்டோம். இப்பவும் அந்த பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது எப்படிதான் இருக்குது? இன்று. நல்ல கவனிங்க. இன்று, இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றும் அவர் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கும் இயேசு உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல 33 வருஷம் தான் வாழ்ந்தாரு. 3 வருஷம் இப்ப நாங்க ஊழியம் செய்யறோம், இதே மாதிரி அவரும் ஊழியம் செஞ்சாரு. அவர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல இயேசு சந்தித்த ஒரு 2-3 நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுல 5வது அதிகாரம் சொல்லி ஒரு அதிகாரம் இருக்குது. அதுல இயேசு கிறிஸ்து ஒரு கடல் பகுதியில போய் ஊழியம் செய்ய போறாரு. நல்ல கவனிங்கம்மா. இயேசு கிறிஸ்து ஒரு கடற்கரைக்கு போறாரு. கடற்கரைக்கு போய் அங்க இதே மாதிரி நிறைய ஜனங்கள், திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அங்க வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல செய்திகளை உபதேசம் பண்றாரு. நிறைய காரியங்களை எடுத்து சொல்றாரு. ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கடலுக்குள்ள இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் வாரான். அந்த மனுஷனுடைய போட்ல ஏறிதான் இயேசு பிரசங்கம் பண்றாரு. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, கடலுக்குள்ள போய் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, ராத்திரி முழுசும் நாங்க என்ன பட்டோம்? கஷ்டப்பட்டோம். ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சோம். ராத்திரி முழுசும் அந்த ஆழத்துக்குள்ளதான் இருந்தோம். ராத்திரி முழுசும் நாங்க வலைய போட்டோம். எங்களுக்கு ஒரு மீன் கூட என்ன செய்யல? அகப்படல. நல்ல கவனிங்கம்மா. ஒரு மீன் கூட அகப்படல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் சொல்றேன், நான் சொன்ன வார்த்தையின்படி நீ போடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பேதுரு என்கிற அந்த மனுஷன் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலி. எப்ப போனாலும் வலை கிளியத்தக்கதாக மீன் பிடித்து வர்ற ஆளு ஒரு மீன் கூட பிடிக்காம அன்னைக்கு ராத்திரியில வாரான். இயேசுவினுடைய வார்த்தைய நம்பி இயேசு சொன்ன இடத்துல வலைய போடுறான். நல்ல கவனிங்க. இயேசு சொன்ன இடத்துல வலைய போடுறான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்ல கவனிங்க. இவன் இயேசுவை சந்திக்க வரும்போது, கடலுக்குள்ள இருந்து வரும்போது ஒரு தோல்வி அடைந்த நபராக வாரான். வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக வாரான். தன்னுடைய திறமையெல்லாம் இழந்து வாழ்க்கையில நிம்மதியற்று அந்த மீனை பிடிச்சி மீனை வித்துதான் அவனுடைய வாழ்க்கையில குடும்பத்தை நடத்தணும். ஆனா இயேசுவை சந்திக்க வரும்போது வாழ்க்கையில வெறுமையாகி ஒன்றும் இல்லாமல் இயேசுவினிடத்துல வாரான். இயேசுவை சந்தித்த உடனே, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த உடனே, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் வலைய போட்ட உடனே பைபிள சொல்லிட்டு இருக்குது, மிகுதியான மீன்களை பிடித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியோடு, வெறுமையோடு, வாழ்க்கையில பயங்கரமான போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் வித்தியாசமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்குது, இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள் வரைக்கும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செஞ்சாருமா? நன்மை செய்கிறது என்ன? யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எல்லாவற்றையும் இயேசு அவர் தீர்த்து வைத்தார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் என்று சொல்லி வேதத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு, யோவான் சுவிசேஷம். அதுல 5வது அதிகாரத்துல பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட
ஒரு குளம் இருக்குது. நல்ல கவனிங்க, பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு குளம். அந்த குளத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த குளத்துல உள்ள தண்ணியில பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அதை கலக்குவான். அதை கலக்கும் போது அந்த குளத்தை சுற்றிலும் நிறைய வியாதிக்காரங்க, சுகம் வேணும்னு விரும்புகிறவங்க, பல போராட்டத்தில் இருக்கிறவங்க, யார் முதல்ல அந்த குளத்துக்குள்ள இறங்குவாங்களோ எப்படிப்பட்ட வியாதிக்காரனா இருந்தாலும் உடனே சுத்தமாயிருவான். ஒரு நாள் இயேசு அந்த பக்கமா வராரு, அந்த குளத்து பக்கமா வராரு. அந்த குளத்தங்கரையில 38 வருஷமா ஒருத்த வியாதிஸ்தனா கிடக்கான். எத்தனை வருஷம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு 38 வருஷம் கூட, 38 வயசு கூட ஆயிருக்காது. ஆனா அவனுக்கு வியாதி 38 வருஷமா அதுல படுக்கையில இருக்கான். 38 வருஷமா குளிக்கல, 38 வருஷமா வியாதி. அவன் அந்த குளத்துக்குள்ள இறங்கி போறதுக்கு முன்னாடி வேற ஒரு வியாதிக்காரர் வந்து அந்த குளத்துக்குள்ள இறங்கி சுகத்தை வாங்கிட்டு போயிருவான். இயேசு அந்த மனிதனை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, 38 வருஷம் அப்படி கிடக்கிறத அவன் பார்க்கிறாரு, வியாதியா கிடக்கிறத பார்க்கிறாரு. ஆண்டவர் அவனை இயேசப்பா அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த தண்ணிக்குள்ள கலக்கும் போது, தேவதூதன் கலக்கும் போது முந்தி இறங்குறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், சுகமாகணும்னு விரும்புறேன். ஆனா எனக்கு முன்னாடி போய் நிறைய பேர் இறங்கி சொஸ்த விடுதலைய சுகத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை இயேசுவின் இடத்துல சொல்றான். அப்ப இயேசு அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. 38 வருஷமா அதுல படுத்து கிடக்கான், விடுதலை இல்லாம கிடக்கான், சுத்தம் அடைய முடியாம கிடக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு வார்த்தை தான், நல்ல கவனிங்கம்மா, ஒரே ஒரு வார்த்தை தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே 38 வருஷமா படுத்து கிடந்த அந்த வியாதிஸ்தன் உடனடியாக அவன் சொஸ்தமடைந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்னுடைய தகப்பனார் பேசிக்கொண்டிருந்த என்னுடைய தகப்பனார் 50 வயது வரைக்கும் பயங்கரமான குடிகாரர், சாராயத்துக்கு அடிமை. ஒரு நாள் கூட சர்ச்சைக்கு வந்தது கிடையாது, ஒரு நாள் கூட பைபிளை தொட்டது கிடையாது. நல்ல தொழில் பண்ணாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, குடும்பத்துல நிம்மதி கிடையாது. எப்பவும் குடி, ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க, போதை குறைஞ்சிச்சுன்னா உடனே பாட்டில் எடுத்து உடனே குடிப்பாங்க. பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க, எப்பவும் பாட்டில் பைக்குள்ள இருக்கும். கொஞ்சம் போதை குறைஞ்சிச்சுனாக்கி உடனே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனார் தான் என்னுடைய தகப்பனார். அவரை பற்றி சொல்லணும்னா, எப்பவும் சீட்டு விளையாடுவாரு, கிளப்ல சீட்டு விளையாடுவாரு, எப்பவும் குடிப்பாரு, போதையில இருப்பாரு. இதுதான் என்னுடைய தகப்பனுடைய ஒரு வாழ்க்கை. ஆனா எங்க அம்மா பல வருடங்களாக என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, இயேசுவே நீர் உண்மையான கடவுள்னா, நீ உண்மையான கடவுள்னா என் தகப்பனார இந்த குடிங்கிற பாவத்திலிருந்து நீ ரட்சிக்கணும்னு சொல்லி, விடுதலை ஆக்கணும்னு சொல்லி பல வருடமா போராடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு எங்க அப்பா பாவத்துக்குள்ள அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, இயேசு எங்க அப்பாவை சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்த அந்த ஒரு நொடி பொழுதுல எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். எங்க அப்பாவுடைய குடி பழக்கம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல குடித்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பனார் குடியை ஆண்டவர் மாற்றி போட்டார். அதுக்கு ஒரு பைபிளை வாசித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க இயேசுவின் பிள்ளையா மாறினாங்க. வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு ஊருக்கு இயேசு போனார். நல்ல கவனிங்க, நாயின் என்கிற ஒரு ஊருக்கு போனாரு. ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. ஊருக்குள்ள இருந்து ஒரு வாலிப பையனுடைய செத்த பிரேதத்தை அந்த ஊர்ல இருந்து வெளியே தூக்கிட்டு வராங்க, பிதைக்கிறதுக்காக, எரிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. இயேசு ஊருக்குள்ள வராரு. ஊருக்கு வெளியில இருந்து உள்ள இருந்து என்ன வருது? நல்ல கவனிங்க,
செத்த பிரேதத்தை ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அது வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு பையன். இயேசு உள்ள வாராரு, பிரேதம் வெளியே போயிட்டு இருக்குது. இயேசு அந்த மகளை பார்த்து, மகளே நீ அழாத, திடங்கொள் என்று சொல்லி அந்த பிரேதத்தை சுமந்து கொண்டிருந்த அந்த பாடையை இயேசு தொட்டார். இயேசு தொட்டார். உடனே வேதவசனம் சொல்கிறது, உடனே வாலிபன் உயிரோடு எழுந்திருந்து அவன் பேசத் தொடங்கினான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இயேசு மாற்ற முடியும். நான் முதல்ல சொன்னேன், இருளில் இருந்து உங்க வாழ்க்கையை இயேசு வெளிச்சத்துக்கு மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய அண்ணன், ஒரு அண்ணன் பக்கத்துல கள்ளிக்குளம் என்று சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனால, நல்ல கவனிக்கமா, முக்கியமான ஒரு சாட்சியை சொல்லி நான் உங்களுக்கு ஜோம் பண்ண விரும்புகிறேன். மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணி சாகணும்னு சொல்லி இந்த நாசரத் மர்காசிஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போது மருந்து குடிச்சிட்டாங்க. பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, கிருபா ஆஸ்பத்திரின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். அந்த கிருபா ஆஸ்பத்திரி ஒன்று சேர்க்கும்படியா போயிட்டு இருக்கிறோம். அவர் டாக்டர் செத்து போயிடுவான், நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லு. ஆனா நாங்க எல்லாரும் கட்டுப்படுத்தி, நீங்க எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க, செத்து போனாலும் பரவாயில்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள சேர்த்தோம். ஆனா 20 நாள் பேச்சு மூச்சு கிடையாது. டாக்டர் ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்குது, செத்து போயிடுவான், வேண்டான்னு சொல்லி தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பதான் அந்த மோகன் சிலாசஸ் அண்ணன் நாள் மவுடியில ஊழியத்தை ஆரம்பித்த புதிது. அவருக்கு போன் பண்ணி நாங்க கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னோம். மோகன்லாசஸ் அண்ணன் வந்து படுக்கையில வியாதியா உயிருக்கு போராடி கொண்டிருந்த எங்க அண்ணனுடைய அறைக்குள்ள வந்து ஜோம்ன வந்தாங்க. ஜோம்ன வரும்போது அவங்க முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மரண தூதன், நல்ல கவனிங்கம்மா, மரண தூதன் அந்த உயிரை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறான். அண்ணன் மோகனை ஜோமனி 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 ஜோமண்ண ஜோமண்ண அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு அவருக்குள்ள ஜீவன் இறங்கி வந்தது. எந்த டாக்டர் செத்து போயிடுவான்னு சொல்லி நினைச்சிருந்தாரோ அதே டாக்டருக்கு முன்னாடி இன்னைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரும்போது டாக்டர் சொன்னாரு, கல்யாணம் கட்டக்கூடாது, கல்யாணம் கட்டினா குழந்தை இருக்காது, ஏன்னா மருந்து குடிச்சு வயிறுல உள்ள எல்லா உறுப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு, குழந்தை இருக்காது, கல்யாணம் கட்ட முடியாது, கல்யாணம் கட்டினாலும் குழந்தை இருக்காதுன்னு சொல்லி அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. ஆனா இன்னைக்கு திருமணம் பண்ணி 2 குழந்தைகள் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சாட்சியை சொல்லி, ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு மூத்த ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணன் இன்ஜினியர் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திருமணம் பண்ணி 8 வருஷமா அந்த அண்ணனுக்கு குழந்தை கிடையாது. 8 வருஷமா குழந்தை கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியா வேலூர்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி உண்டு, சிஎம்சி வேலூர் ஆஸ்பத்திரின்னு சொல்லி, அங்க ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் குழந்தைக்காக என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லாவற்றையும் பண்ணாங்க. எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஃபைனலா அங்க உள்ள டாக்டர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு இனி குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி, ஃபைனல் ரிப்போர்ட்ல உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்ப எங்க அண்ணனும் அண்ணியும் வேலூர்ல இருந்து ஊருக்கு வந்தாங்க. எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அழுதாங்க. நல்லா படிப்பு இருக்குது, கை நிறைய சம்பளம் இருக்குது, நல்ல பதவி இருக்குது, ஆனா குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. அப்பதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு பாட்டியம்மா. நல்ல கவனிங்கம்மா, ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. எங்க அம்மா எங்க அண்ணனையும் அண்ணியும் ஜோமனும்படியாக கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அந்த பாட்டியம்மா கையை வச்சு ஜோம் பண்ணாங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்த வேண்டாம், உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுன்னு சொல்லி கையை வச்சு ஜோம் பண்ணாங்க. நல்ல கவனிங்க, கையை வச்சு ஜோம் பண்ணாங்கம்மா. அவங்க ஜோம் பண்ணி 10வது மாசத்துல டாக்டர்லாம் குழந்தை பாக்கியம் இல்ல, கிடைக்காது, ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா அந்த அம்மா ஜோம் பண்ணாங்க.
10வது மாசத்துல கர்த்தர் நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன தேவையோடு, என்ன போராட்டத்தோடு, என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரிதான், இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டத்தை, பிசாசினுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, நித்திய ஜீவனை தர விரும்புகிறாரு. எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? ஆண்டவரே, என் உள்ளத்துல நீங்க ஒண்ணே ஒண்ணுதான். சகோதரர் சொன்னாங்க, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கல. இயேசு உங்களுக்கு தர விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. போன வருஷம் 2025 வருஷம் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் குடும்பங்களை கட்டி எழுப்புவேன். நான் ஆட்களுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டத்தோடு, என்ன கண்ணீரோடு வந்திருந்தாலும், இந்த வருஷத்தினுடைய 3ஆம் தேதியில உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை, ஒருவேளை கடன் பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா, இல்ல தீராத வியாதியோடு வந்திருக்கீங்களா, இல்ல விட முடியாத பாவத்தோடு வந்திருக்கீங்களா, இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். இயேசு, நாங்க உங்க முகத்தை தான் நாங்க பாக்குறோம், ஊழியக்காரங்க நாங்க உங்க முகத்தை பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தை பாக்குறாரு. உங்க உள்ளத்துல எத்தனை பிரச்சனை இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் அவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போமா? அப்படியே எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறோம். கண்களை மூடுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க இருக்கீங்க, வாலிப தம்பிமார் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் இயேசு நன்மை செய்ய விரும்புகிறார். இயேசு உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு உங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை, எல்லா பிசாசினுடைய கட்டுகளை உடைத்து இயேசு உங்களை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வர விரும்புகிறார். கண்களை மூடி இயேசுவே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவீங்களா? ஆண்டவரே, என் கஷ்டம் மாறட்டும் சொல்லி கூப்பிடுவீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்க பாவ கட்டுகளில் இருந்து இயேசு விடுதலை செய்ய விரும்புகிறார். பிசாசுடைய கட்டுகளில் இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை செய்ய விரும்புகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள், விடுதலையின் நாள், ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நாள். எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள வாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு உங்களுக்காய் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களுக்காய் மரித்தார். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, அன்பு பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை விசாரிக்கிறார். ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்க மத்தியில இறங்கி வருகிறது. இயேசுவே, என்னை தொட்டு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே, என்னை தொடுங்க. இயேசுவே, உங்க வல்லமை இறங்கட்டும் சொல்லி கூப்பிடுங்க. என் உள்ளத்துல இயேசப்பா நீங்க வாரும் சொல்லி கூப்பிடுங்க. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. வாயில திறந்து, இயேசப்பா என் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கூப்பிடுங்க. ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, உங்க வல்லமை தொடுவதாக. உங்க அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய கட்டுகள் அரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசின் ஆவிகளில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே.
கூப்பிடுங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை? ஹalleluya. தீராத வியாதியா, தீராத போராட்டமா, தீராத குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னை தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. glory, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கூப்பிடுங்கம்மா, வாயை திறந்து இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஹalleluya. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கட்டி இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகள் ஆண்டவரே, ஆண்டவரே பாரம்பரிய கட்டுகள் ஆண்டவரே, எல்லா பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாரும், விடுதலைக்குள்ளே கொண்டு வாரும் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்தினாலே இவர்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஆண்டவரே வியாதியிலிருந்து, மரண பயத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரா கபார் அந்தலபா, கபார் அந்தலபா, ஓடா கபார் அந்தலபா, ஓரா கபார் அந்தலா ஷதந்தரபா, ஓரா லதர கபார் அந்தலபா. எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. ஓரா லதர கபார் அந்தலபா, ஓரா கபார் அந்தலபா ஷதந்தரபா, ஓடா கபார் அந்தலபா, ஓரா லதர கபார் அந்தலபா. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. glory, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நல்ல கவனிங்கம்மா. ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இன்னைக்கு இயேசுவை நான் சொந்த இரட்சகராக, என் குல தெய்வமாக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நீங்க காண்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றிலிருந்து நீர் என்னுடைய தெய்வமாக, என்னுடைய இரட்சகராக, என்னுடைய மீட்பராக ஆண்டவரே என்னை நீர் வழி நடத்தும். இயேசு உங்கள்கிட்ட தினமும் பேச விரும்புகிறாருமா? இயேசு கிறிஸ்து உங்களை தினமும் நடத்த விரும்புகிறாரு. இயேசுவை நான் ரெண்டு சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்துங்கம்மா, கரங்களை வைத்துங்க. உங்களுக்காக நான் முதலாவது ஜெபம் பண்ண விரும்புகிறேன், முதலாவது உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்படி கரங்களை வைத்துருவீங்க, அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜபத்தை சொல்லுவீங்களா? ஒரு சின்ன ஜபத்தை சொல்றேன், நீங்க அப்படியே பின்னால நீங்க சொல்ல முடியாது, நான் உங்களை விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா